வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம xfinity ஸ்டோர் முன்னாடி தான் நிற்கிறோம். இன்றைக்கி வந்து நான் என்னோடய ஐஃபோனை அப்கிரேட் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். ஸோ உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ xfinityன்றது வந்து அமெரிக்காவில் ஒரு டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி. ஸோ அவங்க வந்து இன்டர்நெட், டிவி, ஃபோன், அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஹோம் அண்ட் செக்யூரிட்டி இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டேட்டா சார்ஜஸ்லாம் வந்து நம்ம இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது யூஎஸில் கொஞ்சம் இல்லை, அதிகமாகவே வந்து காஸ்ட்லியாக தான் இருக்குது. ஒரு ஜிபியை பார்த்தோன்னா நாங்கள் வந்து டேட்டா வந்துட்டு $12 கொடுத்து தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ மந்த்லி நம்ம மொபைல் பில் பார்த்தோன்னா ஜென்ரலாகவே வந்து ஒரு $50 மேலே தான் வந்து வரும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா லாக்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்னென்னா சிம் வந்து நமக்கு தனியாக கிடைக்காது. லைக் அது வந்து மொபைல்குள்ளேயே இருக்கும் அண்ட் அந்த சர்வீசஸ் மட்டும் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கொடுக்குற நம்பர்ஸ் தான் இது வந்து பை டிஃபால்ட்டாக நம்ம இப்படி தான் வந்து வாங்குவாங்க. ஒருவேளை நமக்கு வந்து நம்ம ஊர் டைப்பில் நம்ம சிம் கார்டு தனியாக வேணும், ஃபோன் தனியாக வேணும்னா அப்புறம் வந்து நம்ம அன்லாக்ட் டைப்புக்கு தான் வந்து போகணும். ஸோ இப்போ நான் அப்கிரேடுக்கு ஏன் வந்து வந்திருக்கேன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு இமெயில் வந்து வந்துச்சு. அது என்னென்னா என்னோடய மொபைல் வந்துட்டு ஏர்லி அப்கிரேடுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ப்ளஸ் வந்து ஒரு நல்ல ஆஃபரும் கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் நம்ம சரி அந்த ஆஃபர் முடியறதுக்குள்ளே நம்ம வந்து ஸ்டோரில் என்கொயர் பண்ணி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு விசாரிக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். Okay, so this is iPhone 13 Pro Max. So I'm planning to get this one today. இன்றைக்கி நம்ம இது தான் வாங்க போகிறோம். ஸோ இது வாங்கலாமா இது வாங்கலாமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 ப்ரோக்கும் ஐஃபோன் 13 ப்ரோ மேக்ஸ்க்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா சைஸ், அதுக்கப்புறம் அதோட பேட்ரி லைஃப், அதுக்கப்புறம் அவ்வளோதான் லைக் பிகர் ஸ்க்ரீன் ப்ரோ மேக்ஸில். மற்றபடி பார்த்தோன்னா என்னோடய பழைய ஃபோனே வந்து இந்த சைஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா மினி ஐஃபோன் 13 மினி இது. அப்புறம் இந்த சைடில் வச்சுருக்கிறதுலாம் வந்து கார்ட் ரீடர், அதுக்கப்புறம் ஒரு விண்டோ மாடல் பண்ணி வச்சுருக்காங்க எப்படி அவங்க சென்சர் அண்ட் செக்யூரிட்டி சிஸ்டம் ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்காக. அண்ட் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தோன்னா ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம். ஸோ இது எல்லாமே ஒரு பேக்கேஜாக வந்து வருது. அது இல்லாமல் நீங்கள் அந்த சைட் பார்த்துட்ருக்கிறதுலாம் வந்து டோர்பெல் கேமராஸ் அண்ட் லாக்ஸ், அதுக்கப்புறம் கேமராஸ், அதுக்கப்புறம் ஃபோன் அது கூட வந்து அசோசியேட் ஆகி அது ஒரு பண்டிலாக ஒரு பேக்கேஜாக வச்சுருக்காங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ரவுட்டர்ஸ் இன்டர்நெட்காக. Depending on how old your package is, we can take a look at repackaging everything. Okay. Come up with an attractive bundle. Okay. You can look at it? Or? Yeah. Okay. ஸோ xfinity ஸ்டோரில் பார்த்தோன்னா மேஜர்லி சாம்சங், ஐஃபோன்ஸ், அதுக்கப்புறம் மோட்டரோலா ஃபோன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. இந்த ஸ்டோரில் மட்டும் இல்லை, எல்லா ஸ்டோர்ஸ்லேயுமே வந்து இந்த மாதிரி லிமிட்டடான ஒரு பிராண்ட்ஸ் தான் வந்து வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க கூட டைப்பாக இருக்கிற அந்த பிராண்ட்ஸ் மட்டும் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து அகெயின் ஆப்பிளோட ப்ராடக்டான லைக் ஐவாட்ச் அண்ட் ஐபேட்ஸ் அந்த மாதிரியும் ப்ளஸ் வந்து மொபைலுக்கு தேவையான ஆக்சசரிஸ் அண்ட் கேசஸ் மற்றது எல்லாமே வந்து அது கூட வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் காருக்கு தேவையானது ப்ளஸ் ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து இது வந்து விண்டோ சென்சரில். இது வந்துட்டு motion sensor. இதுதான் அந்த மோஷன் சென்சரா? In wireless keypad. And this is you get two cameras like this. Why? Oh, like this we'll get two cameras. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு பேக்கேஜாக கிடைக்கும். அது என்னென்னா விண்டோ சென்சர், மோஷன் சென்சர், அப்புறம் வயர்லெஸ் கீபேடு, அப்புறம் வந்துட்டு கேமராஸ், மானிட்டரிங் கேமராஸ் 2, அதெல்லாம் சேர்த்து ஒரு கன்சோல், அதோட மொத்தமாக ஒரு பேக்கேஜ் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இது நம்ம வேணும்னா வந்துட்டு நம்ம
மொபைலோட வந்து மொபைல் பில்லோட வந்து அதை டைப் பண்ணனா can't take it ஓவரால் நமக்கு வந்து ரேட் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம வீட்டுக்கு பார்த்தோன்னா எப்போவுமே செக்யூரிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ இதில் பார்த்தோன்னா இந்த விண்டோஸ் சென்சர் தான் ரொம்ப கூலாக இருந்துச்சு. நம்ம விண்டோஸ் வந்து யாராவது பிரேக் இன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஸோ அங்கேயே வந்து ஒரு மாடல் வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த விண்டோஸ் சென்சரோட 2 பார்ட்ஸையும் ஒன்று வந்து ஃப்ரேம்லேயும் இன்னொன்று வந்து விண்டோலையும் இன்டோர் சைடாக வந்துட்டு இன்சைடாக வந்துட்டு வீட்டுக்கு உள்ளாக்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா வெளியிலேருந்து யாராவது ஓப்பன் பண்ணோம் இல்லை பிரேக் இன் பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா ஸோ அது வந்து நமக்கு வந்து அலர்ட் கொடுக்கும். ஸோ அங்கே ரகுவை என்கொயர் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் வந்துட்டு இங்கே ஹாஸ்னாக்கு எக்கச்சக்க கொஷின்ஸ் இந்த சென்சார் பற்றி. ஸோ என்னை விட வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க. Do you understand what I said? Yeah, so we will put it inside. We can open it now. It's just a model, right? So இப்போ பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்களால் வந்து அப்கிரேட் பண்ண முடியல. அது ஏன்னா இங்கேயே ஃபஸ்ட்டு ஸ்டாக் இல்லை நம்பர் 1. ரெண்டாவது வந்துட்டு அவங்களோட கம்ப்யூட்டரில் வந்து ஆப்ஷனே காட்டல, அப்கிரேட் வந்து பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் காட்டல. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு மெயின் ஸ்டோர் இருக்குல்ல, ஐ திங்க் ஐ கேன் ரிமூவ் அ மாஸ்க். ஸோ சப்ளை செயின் இஷ்யூ இருக்கிறதுனால வேறு ஒரு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளி அந்த அட்ரஸ் போய் செக் பண்ணு. அப்கிரேடிங் ப்ராபப்ளி இன்னும் 2 நாளில் இந்த வீடியோவோட கண்டினியூஷன் போடுறேன். அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ பார்த்தோன்னா நம்ம எவன்ஸ்டனில் பார்த்தோன்னா xfinity ஸ்டோர், அங்கே வந்து நம்மளால் வந்து மொபைல் அப்டேட் பண்ண முடியல. அதனால அவங்க சொன்ன இந்த லொக்கேஷனுக்கு வந்திருக்கிறோம், மார்டன் க்ரோவில். இங்கே வந்து ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், நம்மளை கூப்பிடல. நம்மளோட அப்பாயின்மெண்ட் எப்போன்னு வெயிட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து திரும்ப இந்த ஸ்டோரில் வேறு எங்கெங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அண்ட் அகெயின் இதெல்லாமே பார்த்தோன்னா மோட்ரோலா ஃபோன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஐஃபோன் இருக்குது. நான் அப்படியே உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா சாம்சங் கேலக்ஸி, கூகுள் பிக்சல், அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து மோட்ரோலா. அண்ட் இங்கே அகெயின் பார்த்தோன்னா அகெயின் சாம்சங் கேலக்ஸி S22 சீரீஸ் இது எல்லாமே. இந்த ஃபோன் ரொம்ப கூலாக இருக்கு. 13, right? யா, மே மாதமாகவே இருந்தாலும் பயங்கரமாக குளிருது இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரச்சனை என்னென்னா இன்ஸ்டோரில் வந்து கேட்டால் ஆன்லைனில் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஆன்லைனில் பண்ணணும்னு சொன்னால் இன்ஸ்டோரில் வந்து கேட்க சொல்கிறாங்க. ஸோ விஷயம் வந்து இப்போ தான் எங்களுக்கு புரிஞ்சுது. பார்த்தோன்னா ஸ்டாக்ஸ்லாம் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்குற ஃபோனோட ஸ்டாக்ஸ் வந்து இன்னும் வந்து சேரல. ஸோ ஈவன் தான் நம்ம ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணாலுமே கூட பார்த்தோன்னா நமக்கு வந்து அட்லீஸ்ட் 1 மந்த் டிலே வருது. ஐஃபோன் 13 Pro Maxக்கு வந்துட்டு, அதுவும் நான் எதிர்பார்க்குற க்ரீன் கலர். ஸோ அதனால லெட்ஸ் ஜஸ்ட் வெயிட் அண்ட் சி. ஸோ பார்ப்போம் எப்போ வருதுன்னு தெரில ஃபோனு, பார்ப்போம். வந்து தான் வந்தோம், பீட்சா ஹட்லையாச்சும் பீட்சா சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டின்னர் பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நம்ம திறந்து பார்த்துடலாமா? என்னால ஒரு கையில பிடிக்க முடியல. இதுல பாத்தீங்கன்னா ஒரு வெஜ் அலாங் வித் சிக்கன், அப்புறம் பிரெட் ஸ்டிக்ஸ், அது உள்ள இருக்க வந்து சிக்கன் விங்ஸ் இருக்கு, டிப் இருக்கு, அதுக்கப்புறம் இது வந்து ஹவாயன் சிக்கன் பீட்சா இல்ல. Don't forget the cups and water. யா, அதுக்குள்ள ஒரு கப் அண்ட் வாட்டர் வாங்கி வந்துருக்காங்க. பரவாயில்ல, கப் கொடுத்துட்டாங்க இல்ல. ஓகே, சாப்பிடலாமா? Yep, பிளேட் இருக்குதா? அஸ்னா மட்டும் டிஷ்யூ எடுத்துக்கலாம். டிஷ்யூ வச்சு சாப்பிடலாமா? சரி, இப்போ நம்ம வந்து டேக் 2 டிஷ்யூஸ் அஸ்னா. கப்பு வாங்கிட்டு வந்தாங்க, பட் யூஸ் அண்ட் த்ரோ பிளேட் இருந்தான்னு தெரியல அந்த கடையில். பிளேட் இருந்து வாங்கி வந்திருக்கலாம்ல. ஸோ வாங்கி வந்துட்ட பிளேட். யா,
கொடுப்பான் கேட்டு பார்க்குறேன். ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து பிளேட் வாங்கிட்டு வந்துட்டாங்க ஃபார்ச்சுனேட்லி. ஸோ சாப்பிட ஆரம்பிக்கலாமா? பார்த்தீங்கன்னா நான் சாப்பிட்ருக்கிறது வந்து சிக்கன் விங்ஸ் போன்லெஸ். இது வந்து ஸ்பைசி கார்லிக் ஆர்டர் பண்ணோம். ஸ்பைசி கார்லிக் சாஸ் ஊற்றிருக்கான். எப்படி இருக்கு? சூடாக இருக்கிறதுனால நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்காது. இங்கே ஒருத்தவங்க எப்படி இருந்துச்சு? ஊற்றிட்டு ரசம் நல்லா இருந்துச்சா? ஃபுட்டு டன். ஓவரா? இந்த வேணுமா? ஸோ நம்ம ஊர் பீட்சா ஹட்டுக்கும் இங்கேக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். டேஸ்ட் கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் இல்லை? ஆமாம், சாஸ் தான் வேணும். ஆமாம், மெயினாக இருக்கும். இங்கே வந்து டொமேட்டோ வந்து குக் பண்ணாமல் அப்படியே போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன் சாஸாக. நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் மசாலாவாக இருக்கும் அந்த சாஸில். அப்புறம் இங்கே வந்து பீட்சா இது பிரெட் வேணும்ல, பிரெட் ஸ்டிக்ஸ். பிரெட் ஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னு. பிரெட் ஸ்டிக்ஸே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே. நல்லா பஃபியாக பெருசாக, ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஊரில் ரவுண்டாக இருக்கும். நம்ம ஊரில் ரவுண்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து யூஎஸில் கிடைக்கிற பீட்சா ஹட்டோட பீட்சாக்கள். அண்ட் இதுவும் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக பேன் பீட்சா நல்லா இருக்குல்ல வந்துட்டு? ஆமாம், நம்ம வீட்டில் பண்ணுற பீட்சா மாதிரி இருக்குது பேன் பீட்சா. xfinity இப்போ தான் கிளம்புறாரு. மணி 7 ஆயிடுச்சா? 7 ஆயிடுச்சா? நம்ம ஹெல்ப் பண்ணல. ம், ஆமாம். xfinity கடை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மூட போகிறாங்கல்ல? ஆமாம். 6:29. நம்ம இது வந்து பார்த்தோன்னா என்னோட பீட்சா வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பிரெட் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம ஆர்டர் பண்ணிக்கணும்ல, அந்த பிரெட்டும் சேம். ம் நம்ம ஆர்டர் பண்ண பிரெட்டும் சேம். ம் யா, ஆமாம். ஏன் ஒரே சூடாக இருக்குது கார் உள்ள? ஐ திங்க் நான் வந்து கூல் மோட் இல்லை. இப்போ கரெக்டாக இருக்கும். ஹீட் மோட் ஆன்ல இருக்கு. பக்கத்துல $3 இருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தோன்னா நம்ம பீட்சா மிக்ஸு போட மாட்டாங்களே, அந்த பீட்சா டாப்பிங் மிக்ஸ் இருக்குல்ல, ஸ்பைசஸ். ஆமாம், அது போட மாட்டாங்க. ஆக்சுவலி நம்ம ஊருக்கு அவங்க இந்த ஊர் வந்தோடனே பீஸா பிடிக்காது. ஆமாம், கண்டிப்பாக. இந்த ஒரு டேஸ்ட் அக்வயர் பண்ண உடனே தான் பிடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த ஒரு ஸ்பைசஸ் எதுவும் ஆட் பண்ண மாட்டாங்க. ஆமாம், எல்லாமே பிளாண்டாக இருக்கும். சுருக்கமாக சொல்ல போனால் அந்த ஊர் பீட்சாவை பார்த்தோன்னே பிடிக்காது, பார்க்க தான் பிடிக்கும். Can I have some more chicken? சிம்கின் I turned into taco. சிக்கனை வேணும். Chimkin. I don't want chicken, I want chimkin. தேவைப்பட்டுருவா. இன்னைக்கு ஹேஸ் வேறு 5:45 எழுந்தாங்க அதிசயமா. ஆக்சுவலாக அவன் ரெகுலராக கொடுக்குற கார்லிக் சாஸ் தான் அது. அதே ஊற்றி கொடுத்துக்கிறான் டாஸ் பண்ணி. ஆமாம், ஆக்சுவலாக பீட்சாவில் பார்த்தீங்கன்னா அந்த பேஸ் சாஸ் இருக்குல்ல, ஆமாம், அதோட சாஸ் தானே கொடுத்துருக்கோம். ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பீட்சா சாப்பிட்டாச்சு. ஸோ மொபைல் என்னாச்சுன்றதை நான் உங்களுக்கு அப்புறமா அடுத்த ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சிந்து. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவும் திரும்பவும் சந்திக்கிறேன். பாய் அண்ட் டேக் கேர்.